பார்த்து அடி வாங்க முடியாது. மேல ஐயா சரகு சூப்பரையா. எனக்கு ராகமெல்லாம் தண்ணி பட்ட பாடு, இன்னைக்கு டப்பாங்குத்து கச்சேரி பாரு. டேய் இங்க வாடா. ஐயா நீங்க இன்னும் தூங்கலையா? ஏண்டா டேய், அவன் இந்த வீட்டுல குடிச்சிட்டு பண்ற அல்சாட்டியத்தையே தாங்கிக்க முடியல, இதுல நீ வேறையா? பிச்சுடுவ ராஸ்கல். அடுத்த ரவுண்டு போடும்போது கூப்பிடு சூர்யா. ஐ கம் சார். ஓகே. என்னையா ஐயோ எல்லாருக்குமே ஏறுது, எனக்கு மட்டும் ஏன் ஏற மாட்டேங்குது? ஏதோ குட்டி போட்ட போன மாதிரி இப்படி நடந்துட்டு இருக்கான். குடிக்கலல, அதான் அவருக்கு நில கொலையில அப்படியே தவிக்கிறாரு. தவிக்கிட்டோம். இந்த 4-5 வருஷத்துல சேர்ந்த மாதிரி இவ்வளவு நேரம் இவன் குடிக்காம இருந்ததே பெரிய விஷயம். அதனாலதான் இந்த பதட்டம், டென்ஷன் எல்லாமே. எப்படி தவிக்கிறான் பாரு. டாடி 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 இங்க வாங்கல. டாடி டாடி வாங்க. என்னடா என்னாச்சு? இங்க வாங்க வாங்க டாடி வாங்க. டேய் என்னன்னு சொல்ற? டாடி எனக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனை டாடி. டேய் என்னடா முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. டாடி நான் எப்படி குடிப்பேன், எவ்வளவு குடிப்பேன், ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு குடிப்பேன் டாடி? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல டாடி? அதான் ஊருக்கே தெரியுமா, சொல்லு. ஆனா நான் இத்தனை நாள் குடிச்ச அதே சரக்கு தான், அதே பிராண்ட் தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு போதையே ஏற மாட்டேங்குது டாடி. போதை ஏறலையா? என்ன புதுசா உளறிட்டு இருக்க? இல்ல சரக்க போட்டு போதை உனக்கு ஓவர் ஆயிடுச்சா? ஷோ டாட், நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அந்த விவேக் குடிக்கிறான், அவனுக்கு போதை ஏறுது. இதோ இந்த கல்யாணம், அவனையும் நான் குடிக்க வச்சிட்டேன், அவனுக்கும் போதை ஏறுது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் டாடி எதுவுமே ஏற மாட்டேங்குது? ஏன்? வை, எனக்கு என்னாச்சு? எதனால எனக்கு போதை ஏறல? டேய் என்னடா புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? ஷோ டாட், என்ன நம்ப மாட்டீங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். எவ்வளவு குடிச்சாலும் எனக்கு போதையே ஏற மாட்டேங்குது. என்ன பாரு, இப்ப எதுவும் நீ போதையில உளரல. ஐயோ டாடி, ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? டாடி டாடி இங்க பாருங்க, என் கையெல்லாம் எப்படி நடுங்குது பாருங்க. என்னால முடியல டாட், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இழுக்குது. ஏதாச்சும் கொஞ்சம் ஆல்கஹால் உள்ள போகணும். எனக்கு லைட்டா போதை ஏற மாதிரி ஏதாவது கொஞ்சம் சரக்கு வேணும் டாடி. டாடி எனக்கு வேணும், ஏதாச்சும் கொஞ்சம் கொடுங்க டாடி. சும்மா உளறிட்டு இருக்காது, உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல டாக்டர் போய் பார்க்கலாம். என் உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் குடிச்சா போதை ஏற மாட்டேங்குது, அதுதான் மெயினான பிரச்சனை டாடி. அப்படின்னா நல்லதுன்னு நினைச்சு அந்த கர்மத்தை விட்டு தொலைக்க வேண்டியதானடா. உங்ககிட்ட எல்லாம் வந்து சொன்னேன் பாருங்க. போங்க டாடி, டேய் போங்க. பரவாயில்லமா, முதல் முயற்சியிலே நீ ஜெயிச்சிட்ட. இப்ப வரைக்கும் குடிக்காம பாத்துக்கிட்டல, அந்த படபடப்பு, டென்ஷன், பதட்டம் எல்லாம் குடிக்காம இருக்கான்ல, அதனால வர்றதுதான். தெரியுதுங்க ஐயா. ஆனா இதோட நிறுத்த மாட்டாமா, எப்படியும் குடிச்சே தீரணும்னு என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை விடாம நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிருவான். சரிங்க ஐயா, இப்ப அடுத்து என்னங்க ஐயா செய்யணும்? நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, உனக்கு என்ன தோணுதோ அதுபடியே பண்ணு, பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. இந்தாங்கக்கா, கொடுங்க. அக்கா, நான் டீலாம் நல்லா போட்டுருவேன்க்கா. இந்த ஃபில்டர் காஃபி தான்க்கா வரவே மாட்டேங்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதோ
காஃபி தூளை இந்த ஃபில்டர் டப்பா இருக்குல்ல அதுல கொட்டி பாதி அளவு கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல அத ஊத்தி மூடி வச்சுட்டாலே போதும், டிகாஷன் ரெடி ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு கிளாஸ்ல எடுத்து ஊத்தி பாலை ஊத்திடணும். போங்கக்கா, நான் என்ன தப்பு செய்யறேன்னு எனக்கே தெரியல. அது ஒழுங்காவே வராது. நீங்க ஒரு வாட்டி சொல்லி தரீங்களா? அதுக்கு என்ன, தாராளமா சொல்லித்தரேன். இந்த வீட்ல நிறைய பேரு காஃபி தான் குடிப்பாங்க. ஆனா அசோகன் சாரும் அருணாச்சலம் ஐயாவும் இவங்க 2 பேருக்கும் தான் காஃபியை விட டீ ரொம்ப பிடிக்கும். சரிங்கக்கா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். நீ போய் அந்த கப்பும் ட்ரேயும் எடுத்துட்டு வாயே. ஒரே கப் போதும். இந்தாங்கக்கா. இத பாரு, இப்படி வந்திருக்கா? இத ஊத்தி பால் இத ஊத்தணும். நீ இத போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா. ஐயோ அக்கா, நானா? அக்கா நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்கக்கா. அப்போ நீ எப்ப பழகுறது? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒன்னு ஏதாவது கேட்டாலும் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. சரிங்க, போய் கொடுத்துட்டு வா. அம்மா, காஃபி. உன் பேர் என்ன? ரேணுகாமா. எந்த ஊரு? நாமக்கல்மா. இங்க பாரு, இது ரொம்ப பெரிய வீடு. இந்த வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்க. வீடு எப்பவும் கிளீனா இருக்கணும். கூட்டி பெருக்கி நீட்டா வச்சுக்கணும். சரியா? சரிங்கம்மா. யார எப்படி கூப்பிடணும்னு தெரிஞ்சு மரியாதையா கூப்பிடணும். கண்டிப்பாம்மா. இந்த வீட்டுல புரணி பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இங்க நடக்கிறது அங்க போய் சொல்றது, அங்க நடக்கிறது இங்க வந்து சொல்றதுன்னு இந்த வேலையே இருக்கவே கூடாது. ஐயோ அம்மா, அதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராதுமா. ஆமா, அங்க இருக்கால கிச்சன்ல, அவளை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா? ஐயோ அம்மா, எனக்கு அதெல்லாம் யாருன்னே தெரியாதுமா. என்னை காப்பாத்த வந்தப்பதாமா தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இல்லம்மா. இங்க பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த வீடே ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்கம்மா. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க கிச்சன்ல நின்னுட்டு இருக்கால, அவகிட்ட பேச்சுவார்த்தையே இருக்கக்கூடாது. சரி, சரிங்கம்மா. கொடு.